இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசமான வாந்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாந்தி பற்றி நிறைய பேர் அனுபவமாயிருப்போம். எப்படியும் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை அந்த வாந்தியால் நம்ம அஃபெக்ட் ஆகிருப்போம். இந்த வாந்தி ஆகும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே அந்த உணவு குழாயிலேருந்து நெஞ்சு பாகம் வரைக்கும் நெஞ்சு பாகத்தில் நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்குது, வாமிட் எடுத்தாலே ரொம்ப அந்த பாகம் வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த வாந்தி கூட இந்த பாதையில் ஏற்படக்கூடிய புண்களால் தான் ஏற்படுது. அப்போ இந்த வாந்தி எங்கள் சித்த மருத்துவத்தில் இந்த பித்த நோய்களை சரி பண்ணுறதுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை வாந்திக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்கிறதுனால. ஸோ அப்படிப்பட்ட வாந்தியும் இந்த புண்கள்னால தான் ஏற்படுது. இந்த புண்கள் நமக்கு எதனால் ஏற்படும்னு தெரியும். நம்மளுடைய உணவு பாதையில் இருக்கக்கூடிய அந்த சுரப்புகள் சரியாக சுரக்காததுனால அந்த இடங்களினுடைய வன்மை குறையுது. அந்த இடங்களினுடைய வன்மை குறைந்து அதில் கிருமி தாக்கம் வரலாம், இதனால் புண்கள் ஏற்படலாம். ஸோ இதை சரி செய்யக்கூடிய மெத்தடை நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம்.